மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நல்ல நாளுக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒரு பகற்பொழுது பலவிதமான சிந்தனைகளாலும் பாரங்களாலும் நாம் நெருக்கப்பட்டோம் என்றுதான் நான் நம்புகிறேன். காரணம், அப்படிப்பட்ட சூழலிலே நாம் யாவரும் கடந்து போகிறோம். ஆனாலும் நம்முடைய மனங்களில் ஆண்டவர் தருகிற சொல்லி முடியாத சந்தோஷத்திற்காகவும் புத்தி கெட்டாத தேவ சமாதானத்திற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த பாக்கியம் என்பதை அறிந்தோம். எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவரிடத்திலே பாடம் படித்த பவுலடிகள் சொல்லுவது போல நாமும் இந்த நாட்களில் அதிகமாய் தேவ சமூகத்திலே நாம் ஆவிக்குரிய எக்ஸசைஸ் பயிற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு காலம். ஆகவே அதிகமாய் தேவனோடு கூட தேவ வசனத்தோடு கூட நாம் செலவிடுவோம். தேவனுடைய பாதத்திலே அதிகமாய் விழுந்து அழ வேண்டிய காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை இந்த அளவிற்கு பாதுகாத்து தேவனுடைய பாதத்தில் வருவதற்கு உதவி செய்தாரே, அதை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் மீகாவினுடைய புத்தகத்திற்கு திரும்புவோம். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மீகா 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நான் முன்னுரையாக சொன்னது போல மீகாவினுடைய முதல் பிரசங்கம் 1, 2 அதிகாரங்கள் என்று ஞாபகப்படுத்தி இருந்தேன். ஆகவே மீகாவினுடைய முதல் பிரசங்கத்தினுடைய 2வது பாகம்தான் இந்த 2ஆம் அதிகாரம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் அந்த அதிகாரத்தை பார்க்க போகிறோம். கடந்த அதிகாரத்தில் நாம் அதை சிந்தித்தோம். அதிலே மீகாவை குறித்து சிந்தித்தோம். அதற்கப்புறமாக அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய உறுதியை குறித்தும் அதனுடைய கொடுமையை குறித்தும் அதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அதை கேட்ட பொழுது மேகாவுடைய உள்ளத்தில் வந்த அந்த ஒரு விதமான உணர்ச்சி பெருக்கை நாம் சிந்தித்தோம். எவ்விதமாக தன் ஜனத்திற்கு வருகிற அழிவை நான் பார்க்க முடியும் என்ற நிலைமையிலே தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தோம். அதற்கு பின்னதாக தொடர்ந்து இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை குறித்தே சொல்லிக் கொண்டு வந்தார். கடைசியாக நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்து முடிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அந்த இஸ்ரவேல் யாக்கோவின் சந்ததிகள் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு வந்த மிகப்பெரிய இழப்பு என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம். நாம் அதை விதமாய் முடித்தோம். நாம் செய்கிற பாவத்தின் கடைசி விளைவு, தி அல்டிமேட் ரிசல்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதாகும். இதுதான் கடைசியாக பார்த்து முடித்தோம். The ultimate victims or prey of our sins. இது நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டும். இது கொடுமையான ஒரு தாக்கத்தை உருவாக்க போகிறதுனாலே நாம் இன்று வாழும் பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளை மனதில் நினைத்து அவர்களை நாம் ஒரு குழம்பையாகிலும் உலகத்திற்கோ நைல் நதிக்கோ அல்ல நைல் நதி முதலைகளுக்கோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகளை நான் ஒரு விசுவாச பேழைக்குள் வளர்ப்பேன். அவர்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் வைத்து வளர்ப்பேன். அவர்களை எந்த ஒரு உலகமோ பிசாசோ அல்லது உலகத்தினுடைய எந்த உல்லாசங்களோ ஆபாசங்களோ அசிங்கங்களோ என் பிள்ளையை தீட்டுப்படாதபடி நான் பாதுகாப்பேன் என்ற ஒரு உறுதியை நாம் எடுக்க வேண்டும். மோசேயினுடைய தாய் அப்படியே நினைக்காமல் இருந்திருந்தால் அந்த குழந்தையை நதியிலே தான் போட்டிருப்பாள். நமக்கு யோசிக்கலாம், அந்த பிள்ளை செத்து மிதந்திருக்கும். ஆனால் தன்னுடைய பிள்ளையினுடைய வருங்காலம், தங்களுடைய வருங்காலம், அது மட்டுமல்ல, அந்த பிள்ளையின் மூலமாகத்தான் தேவன் அனந்தமான திட்டங்களை வகுத்திருந்தார். ஆகவே ஒவ்வொரு பிள்ளையை இன்று கைகளிலே வைத்து பாலூட்டி வளர்க்கிற பெற்றோர்கள் அல்லது தாலாட்டி வளர்க்கிற தாய்மார்கள், நான் சொல்லுகிறேன், உங்கள் கைகளிலே கர்த்தர் தந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தைதான். ஆனாலும் கூட அது கர்த்தருக்காக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அதிகமாய் சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு
அதற்கேற்றபடி நடக்கிற பெற்றோர்கள் கடைசியிலே பிள்ளைகளின் விருப்பு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கடைசி காலம் வரப்போகிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நினைத்து இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய கணக்குகளை சரிபார்ப்போம். நான் ஒழுக்கமாய் ஆண்டுடைய பார்வையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நான் சிந்திக்க வேண்டும். என்னுடைய ஒழுக்கக்கேடு என்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய ஒழுக்கக்கேடு மொத்தத்தில் எதிர்காலத்தை பாதிக்கும். So beware, the children will become the prey or the victims of our own sin என்ற ஒரு வார்த்தையோடு கூட கடந்த வாரத்தில் நான் நிறைவு செய்தேன். இப்பொழுது 2ஆம் அதிகாரத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் is the second part of the first sermon of Micah. மீகாவினுடைய பிரசங்கத்தினுடைய முதல் பிரசங்கத்தினுடைய 2வது பாகம் என்று நான் சொல்லுகிறேன். 2ஆம் அதிகாரத்திலே நாம் அதை 3ஆக பிரித்தால் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். 3 தலைப்புகளாக 2ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் நீங்கள் பார்த்தால் 11 வரைக்கும் சின்ஸ் ஆஃப் ஜூடா என்ற ஒரு பொது தலைப்பை கொடுக்கலாம். யூதாவின் பாவம், அங்கு இஸ்ரவேலரின் பாவம் அல்ல, அதாவது தென் தேசத்து மக்களுடைய பாவம் என்று யூத தேசத்தினுடைய பாவம் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்துகிற அந்த யூத தேசத்தவருடைய பாவத்தை தான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே 1 முதல் 11 வரைக்கும் சின்ஸ் ஆஃப் ஜூடா. ஆனால் அந்த 1 முதல் 11 வரைக்கும் இருக்கிறதையே 2ஆக பிரிக்கலாம். இப்ப என்று கேட்டால் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் ஜனங்கள், அதாவது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய, அல்லது ஆளுமையுள்ள, அல்லது ஐஸ்வர்ய சம்பன்னர்களா இருக்கக்கூடிய அவர்களுடைய பாவத்தை குறித்து தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்துகிறார். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஏழைகளும் பணக்காரர்களுமாக பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அதாவது உயர்வு தாழ்வுகள் உள்ள ஒரு சமுதாயம். அதிலே ஏழைகள் பணக்காரர்களாலே அல்லது ஆளுகை அதிகாரத்தில் இருப்பவர்களாலே அவர்கள் துன்புறுத்தப்படுவதை குறித்து இங்கே தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு எச்சரிக்கிறார். ஆகவே இந்த முதல் 5 வசனங்களிலே the social justice, the social injustice of the affluent people against the poor and the downtrodden என்று அதை நாம் பார்க்க முடியும். 6 முதல் 11 வரைக்கும் உள்ள பகுதிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் பொதுவாக அதை வாசித்தால் நமக்கு தெரியும். the sins of the false prophets, அங்கே நடமாடிக்கொண்டிருந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அநியாயம், அக்கிரமம், பாவத்தை குறித்து இந்த யதார்த்த உண்மையான தீர்க்கதரிசி அங்கே சுட்டி காட்டி அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறார். கடைசியாக 12, 13 2 வசனங்கள் அது மறுபடியுமாக அங்கே the prediction of the future regathering of the people of ஜூடா ஜனத்தினுடைய, யூத ஜனத்தினுடைய மறு சீரமைப்பு அல்லது மறுவாழ்வு என்ற காரியத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆகவே மொத்தமாக நாம் 3ஆக பிரித்த போதிலும் முதல் 11 வசனங்களிலே இஸ்ரவேல் மக்களுடைய பாவமும் பாவத்துக்கு வருகிற தண்டனை சொல்லிவிட்டார். ஆனால் கடைசி அந்த பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு சில்வர் லைன், ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வாசகங்களை சொல்லி அந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறார். எப்பொழுதுமே பிரசங்கத்தில் அது இருக்க வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த செய்தியை கொடுக்கும் பொழுதும் நாம் மற்றவருடைய குறைகளை அல்லது குற்றங்களை அல்லது பாவங்களை சுட்டி காட்ட வேண்டும், அவர்களை உணர்த்த வேண்டும். ஆனால் அது சுட்டி காட்டிவிட்டு அதை சொல்லிவிட்டு அப்படியே போய்விடக்கூடாது. காரணம், ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பரிசோதிக்கும் பொழுது அதற்கு தேவையான அந்த டயக்னோஸ் பண்ணுகிறார்கள், பலவிதமான ஸ்கேன்கள், பல பரிசோதனைகள் நடத்துகிறார்கள். அதற்கு பின் அந்த டாக்டர் நோயாளிக்கு இன்ன நோய்தான் என்பதை அவர் உறுதி செய்கிறார். உறுதி செய்துவிட்டு சரி உங்களுக்கு இந்த நோய்தான், போய் வாருங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த நோயாளி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதாக சொல்லுகிற அந்த மருத்துவர் அந்த நோயை பரிகரிப்பதற்கு ஏதுவான மருந்துகளை சொல்ல வேண்டும். அதை போல எந்த பிரசங்கத்திலும் மற்றவர்கள் அல்லது தேவ ஜனத்தினுடைய குறைகளை, குற்றங்களை நாம் தேவாவியோடு கூட
குற்றம் சாட்டி அவர்களை உணர்த்தும் பொழுது, உணர்த்துவிக்கப்பட்டதற்கு பின் உணர்ந்தால் அதனால் நீங்கள் என்ன நன்மை அடைவீர்கள், அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, தேவரிடத்திலே மன்னிப்புகள் உண்டு, நீங்கள் மனம் திரும்பி வந்தால் உங்களுக்கு வருங்காலம் உண்டு என்று ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளையும் சொல்ல வேண்டும். ஆகவே எப்பொழுதும் ப்ராப்ளமேட்டிக்கான வார்த்தைகள், எப்பொழுதுமே ப்ராப்ளம் சென்டர்டா செர்மன் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அது முடித்தவுடனே there must be a solution for the problem, அது மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இது நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ளும். அதாவது நம்முடைய எந்த பிரசங்கமும் ஒரு பாசிட்டிவ் நோட்டில முடிக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். அப்படிதான் நாம் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன். இந்த இடத்திலே நாம் 1 முதல் 5 வரைக்கும் அங்கே மக்களுடைய, அதாவது வசதி படைத்தவர்களுடைய ஆளுகையினால் வருகிற பிரச்சனை குறித்தான் சொல்லுகிறதாக சொன்னேன். நான் இந்த அதிகாரத்திலே ஒரு பின்னணியை சொல்ல விரும்புகிறேன். பின்னணி சொன்னால் அன்றைக்கு இருந்த சமுதாய நிலைமையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அதை சொல்லுகிறேன். அந்த நாட்களிலே இவர் மீகா என்று சொல்லுகிறவர், நான் வாசிக்கிறது போல அவருடைய ஊர் பேரெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். மொர்ஷேகாத் என்று சொல்லுகிற ஊரை சார்ந்தவர் தான் அவர். அவருடைய மொரேஷா என்று சொல்லுகிற ஊர் அவருக்கு சொந்தமானது. இந்த மொரேஷா அல்லது மொர்ஷேகாத் என்று சொல்லுகிற ஊர் எருசலேமிலிருந்து நான் சொன்னது போல 25 மைல் தொலைவிலே இருக்கிறது. ஆனால் இந்த பகுதிகளிலே குறிப்பாக இது பெலிஸ்தியர்களுடைய எல்லை பகுதியாக இருக்கிறதாக ஞாபகப்படுத்தியிருந்தேன். ஆகவே இந்த சொல்லப்பட்ட பட்டணங்கள் எல்லாமே பார்டர் ஏரியாவாக இருக்கிறது. அதாவது சத்துருக்களுடைய பார்டர் ஏரியா. நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது காஷ்மீர் பகுதி போன்ற அந்த பகுதிகள் எல்லாம் நாம் மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்போம். அதே போல சீனாவினுடைய எல்லை பகுதி, இப்படிப்பட்ட பார்டர் ஏரியாக்களிலே அதிகமான இராணுவ குவிப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கு. பாதுகாப்புக்காக அங்கே இராணுவம் தயார் நிலையிலே எப்போதும் நிறுத்தப்படுவதை பார்க்கும். அதே போல இந்த பகுதிகள், அதாவது மொரேஷா காத் என்று சொல்லுகிற அந்த கிராமமும் மற்ற பட்டணங்களும் எல்லா பகுதிகளிலும் என்ன இருந்தது என்று கேட்டால் இராணுவ முகாம்கள் அதிகமாக இருந்தது. காரணம் என்ன? அந்த பகுதியிலே பெலிஸ்திய சத்துருக்கள், பெலிஸ்திய தேசம் இருக்கிறது. ஆகவே அந்த தேசங்களுக்கு, இந்த குறிப்பிட்ட பட்டணங்களுக்கு பாதுகாப்புக்காக நிறைய இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இராணுவ வீரர்கள், அதே போல அபிஷியல்ஸ், கமிஷன் ஆபீசர்ஸ், அதே போல மற்ற அநேக விதமான அரசு அலுவலர்கள் இந்த பகுதிகளிலே குடியிருந்திருக்கிறார்கள். அதாவது இந்த சொல்லப்பட்ட ஏற்கனவே சொன்ன பட்டணங்கள் எல்லாமே. குறிப்பாக நான் வாசித்த பொழுது ஒன்று தெரிந்து கொண்டேன், 5 பட்டணங்கள் அங்க fortified cities ஆக இருந்தது. அதாவது அரண்கள் உள்ள பட்டணங்களாக வைக்கப்பட்டிருந்ததாம். அதற்கு காரணம் சத்துருக்கள் தாக்கினால் பாதுகாப்புக்காக. அப்போ எருசலேம் தலைநகராய் இருந்த போதிலும் எருசலேமில் உள்ள அதிகாரிகள், ராஜா அல்லது ராஜாவினுடைய மந்திரிகள், அவர்கள் எல்லாரும் இந்த பகுதி மேலே அதிக கண்கள் வைத்தவர்கள். காரணம், இந்த பகுதியை பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. ஆகவே அவர்களுடைய அந்த தலைமையின் கீழ் இராணுவ வீரர்கள் அல்லது இராணுவ சேனாபதிகள் அதிகமாய் இந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு தங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே பொதுவாக மக்கள் மத்தியிலே, நடமாடுகிற மக்கள் மத்தியிலே அதிகமாக இந்த இராணுவ வீரர்கள் அதிகமாய் காணப்படுவார். ஆனால் இந்த இராணுவ வீரர்களும் இந்த இராணுவ அதிகாரிகளும் அவர்கள் எப்பொழுதுமே, நமக்கு நன்றாக தெரியும், அதிகாரத்தை ஒருவேளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார். காரணம், எங்களுக்கு ராஜாவினுடைய அனுமதியும் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே பொதுவாக மற்ற மக்களை, எளிய மக்களை இவர்கள் துன்புறுத்துவது வழக்கு. அவருடைய சுயத்திற்காக, சுய இன்பத்திற்காக, சுய லாபத்திற்காக அவர்கள் அடிக்கடி பொதுமக்களை அவர்கள் அதிகமாய் துன்புறுத்துகிறவர்களாய் இருந்திருக்கிறார். ஆகவே இந்த பட்டணங்களிலே இவர்களால் வந்த கொடுமை அதிகமாய் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பகுதிகளுக்கு எருசலேம் தேவாலயத்திலிருந்து அநேக பிரீஸ்ட், அதை போல ப்ராஃபட்ஸ், இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டது போல இருக்கிறார்கள். அவர்களை ஆர்டைன் பண்ணி இருக்கிறார்கள். அநேக எருசலேமில் இருந்துதான் இந்த பகுதிக்கு
ஆசாரியர்களும் மற்றவர்களும் நியமிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவ்விதமாக இந்த பட்டணங்களிலே இராணுவ வீரர்கள் ஒரு பக்கம், மறுபக்கத்திலே இந்த ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் ஏராளம் பேர் இருந்ததாக நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் தீர்க்கதரிசி இந்த தரிசனத்தை சொல்ல ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்பொழுது அந்த சமுதாய பின்னணி எப்படி என்று புரிந்து கொண்டேன். அவர்கள் செய்கிற கொடுமையை குறித்து தான் 2ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய தாசன் சொல்ல ஆரம்பிக்கிறார். வாசிப்போம். நாம் இந்த பகுதியை வாசிக்கலாம். 5 வரைக்குள்ள வசனங்களை தயவாக வாசிப்போம். 5 வரையுள்ள வசனங்கள். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ! ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை. அது தீமையான காலம். அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி, நாம் முற்றிலும் பாழானோம், நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். போதும். இந்த 5 வசனங்களை நாம் தியானிப்போம். இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பித்தது நீங்கள் கவனித்தீர்கள். இங்கு சொல்லப்படுகிற ஆட்கள் யார் என்பதை நாம் பார்க்கிறோம். யார் இவர்கள், அதாவது இந்த அக்கிரமத்தை நடப்பிக்கிறவர்கள் யார் என்று பார்த்த பொழுது ஒரு வார்த்தை இடையிலே வந்ததை நீங்கள் கவனித்தீர்கள். அதாவது 1ஆம் வசனத்தினுடைய மத்திய பாகம், தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால். யார் இப்படி மக்களை துன்புறுத்துகிறவர்கள் என்று கேட்டால், கைகளில் வல்லமை இருக்கிறவர்கள். இதுதான் தீர்க்கதரிசி. யார் இந்த வல்லவர்கள் அல்ல வல்லமை? those who are having the power and authority. நமக்கு பொதுவாக சிந்திக்க கூடியதுதான். அதாவது ராஜாவினால் அங்கீகாரம் பெற்றவர்கள். those who are recognized by the king of Jerusalem. அந்த தேசத்தினுடைய ராஜாவினால் நியமிக்கப்பட்டவர்கள், அரசு அதிகாரிகள். அதனாலே பொலிட்டிக்கலி, அதை போல ரிலீஜியஸ்லி, அதை போல மிலிட்டரி சம்பந்தமாக கூட நியமனங்கள் இருக்கிறதுனாலே இப்படிப்பட்டவர்கள், நியமனம் பெற்றவர்கள் அந்த வல்லமை அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ரைட் இருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் அதை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறதை, வல்லமையுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், இதுதான் இப்பொழுது தீர்க்கதரிசி தன்னுடைய பார்வையிலே, தன்னுடைய அந்த விஷனிலே பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசியுடைய மனது எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த நாட்களிலே வாழ்ந்த அநேக தீர்க்கதரிசிகள் கூட இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தும் கூட அவர்கள் அதற்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் அதிகாரிகளோடு சேர்ந்திருந்து அவ்விதமாக அதிகாரத்தை தங்களும் பயன்படுத்தி அவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதிகாரம், இந்த வல்லமை எருசலேம் ராஜாவினால் கொடுக்க பெற்றது. ஆனால் அதை என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களை ஒடுக்குவதற்கும், மற்றவர்களை அடக்குவதற்கும், மற்றவர்களை அபகரிப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள். தேவன் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். கர்த்தரால் தான் சகல அதிகாரமும் வருகிறது. நாம் அதை ரோமர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவன் தராத ஒரு அதிகாரம் யாருக்கும் இல்லை. அது சமுதாயமோ அல்லது அரசியலோ அல்லது அரசாங்கமோ அல்லது சபையோ அல்லது குடும்பமோ, எல்லா இடங்களிலும் தேவன் சிலரை அதிகாரிகளாக நியமிக்கிறார். தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் தேவன் தந்த இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள் அந்த நாட்களில இருந்த இந்த ஜனம். ஆகவே தான் இந்த இடத்தில் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள்
மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ராஜாக்களாகட்டும், தேவன் அவர்களை ராஜாக்களாக்குகிறார். ராஜாக்களாக ஆக்குகிறவரும் அகற்றுகிறவரும் தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக ராஜாக்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரம் தேவனால் வந்ததென்று தெரியாமல் அவர்கள் அகங்காரிகளாக, அவர்கள் மற்றவர்களை ஒடுக்குகிற அராஜகமுடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே நான் ஒரு குறிப்பை அழுத்தமாய் உங்கள் மனதில் வைக்கிறேன். நீங்கள் எந்த இடத்தில் அதிகாரிகளாய் இருக்கிறீர்களோ, இதை சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப தலைவனாய் அல்லது தலைவியாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் மேலதிகாரியாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழிற்சாலையிலே நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டராகவோ ஓனராகவோ இருக்கலாம், எஜமானனாக இருக்கலாம். சபையிலே நீங்கள் சபையை நடத்துகிற மூப்பர்களாக, எல்டர்ஸாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்திலே அதிகாரிகளாக இருக்கலாம். அது அலுவலகங்களிலே. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் கொடுத்ததாக நாம் இந்த அதிகாரம் என் ஆண்டவரால் கொடுக்க பெற்றது. ஆகவே இந்த இடத்தில் எப்பொழுதும் நாம் யோசிக்கிறோம். நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய குடும்பத்தை நடத்தும் பொழுது நான் தலைதான், கர்த்தர் என்னை தலையாக வைத்திருக்கிறார். ஆனால் தலை என்பது டிக்டேட்டர்ஷிப்புக்கான ஒன்று அல்ல. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். புருஷன் என்று சொன்னால் அவன் தலை. அவனுடைய எண்ணம் எல்லாம் நான் மனைவியை அடக்கி ஆள வேண்டிய ஒரு டிக்டேட்டர், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சர்வாதிகாரி. நான் சொல்லுவதுதான் இந்த வீட்டில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற அநேக கணவன்மார்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய இன்பத்திற்காக, தங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவர்களுக்கு அது பிடிக்குது, அதனால அதை நடத்தணும். அப்படி இருக்கக்கூடிய புருஷர்கள் இருக்கிறார்கள். அநேக ஸ்திரீகள் இன்றைக்கு இந்த புருஷர்களுக்கு கீழாக சப்ரஸ்டாகி அநேகர் வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள். அநேக பெண்கள் இன்றைக்கு கேன்சர் வரைக்கும் அதனால பாதிக்கப்படுவதாக மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அதிகாரமுடைய நாம் எப்பொழுதுமே கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை கர்த்தருடைய மகிமைக்காக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர, நாம் சுயமாக நம்முடைய சித்தத்தை ஒரு சர்வாதிகாரி போல் நிறைவேற்ற பயன்படுத்த கூடாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், we are all under shepherds. கர்த்தர் தான் பரமாதிகாரி, நாம் அவருக்கு கீழாக பணியாற்றுகிறவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இரண்டாவது நான் சிந்திக்க விரும்புகிற வசனம் 1ஆம் வசனத்திலேயே, அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து என்று நடப்பித்து. இந்த அதிகாரமுடையவர்கள் அவர்களுடைய பகற்கால வேலை, பகற்காலத்தில் அவர்கள் செய்வதும் ராக்காலத்தில் அவர்கள் செய்வதையும் குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. நான் என்னுடைய உள்ளத்தில் வந்த எச்சரிப்பினாலே நான் சொல்லுகிறேன். அதிகாரம் உள்ளவர்கள் தயவாக யோசித்து பாருங்கள். அதிகாரம் உடையவர்கள் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ரொம்ப they should be these people in authority should be sensible, very sensitive to their thought life. அவர்களுடைய சிந்தனை வாழ்க்கையை குறித்து எப்பொழுதும் கவனமாய் இருக்க வேண்டும். இங்க என்ன வாசித்தோம்? அவர்கள் அக்கிரமத்தை யோசித்து. எங்கே யோசிக்கிறார்கள்? தங்கள் படுக்கைகளின் மேல். அதாவது பகலுடைய எல்லா வேலையும் முடித்து இரவிலே வந்து படுக்கிறார்கள். படுக்கையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லம் இருக்கும் அப்படினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பிக்கிறார்கள். இது எதனால் என்று கேட்டால், இப்படிப்பட்ட மக்கள் சிந்திக்கிறது, யோசிக்கிறது, திட்டமிடுவது அவர்களால் நிச்சயமாய் நடத்த முடியும். அவர்கள் திட்டமிடுவதை நிறைவேற்ற முடியும். காரணம், அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர்கள் இரவு படுக்கையிலே அவர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவருடைய நாளைய நடவடிக்கைகள் இருக்க போகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு பாடம் இருக்கிறதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இரவு நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பிளானிங்,
அநேக காரியங்களை நாளைக்கு செய்ய வேண்டியதை நாம் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுதுதான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, அல்லது அதை எப்படி செய்ய வேண்டும். இப்படி அநேக காரியங்களை நாளைய குறித்து நாம் சிந்திக்கிறது இரவு நேரங்களில். அதனால்தான் அநேகருடைய வாழ்க்கையில உண்மையாகவே நிம்மதி இல்லை, அதாவது அந்த தூக்கமும் இல்லாமல் போகிறதை பார்க்க முடியும். காரணம் ஆங்ஸைட்டி இருக்கிறதுனாலே அப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகிறது. ஆனால் இந்த அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பிளானிங் என்ன பிளானிங் என்று கேட்டால், நாளைக்கு எந்த வீட்டை நாம் கான்பிஸ்கேட் பண்ணலாம், ஜப்தி செய்யலாம், எந்த வீட்டை நாம் நம்முடைய பெயரிலே மாற்றிக்கொள்ள முடியும், எந்தெந்த குடும்பங்களை நாம் குடும்ப வீடுகளுக்கு சென்று அவருடைய சுதந்திர வீதங்களை நாம் அபகரிக்க முடியும். ஒரு லிஸ்ட் போடுவது போல இரவிலே படுத்துக்கொண்டு நாளைய அந்த கிரைம்ஸுக்காக பிளான் பண்ணுகிற அதிகாரிகளாய் இவர்கள் இருந்திருக்கிறார். தீர்க்கதரிசி இதை எப்படி சொல்லுகிறார்? உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளத்தின் யோசனைகளை, உள்ளத்தின் சிந்தனைகளை, உள்ளத்தினுடைய பிளானிங், திட்டமிடுதலை கர்த்தர் அறிகிறார். நீங்கள் அதை திட்டமிட்டால், இவ்விதமாய் நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் அதிகாரம் இருப்பதினாலே beware, you may materialize it. அதை நீங்க நிறைவேற்ற கூட வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா வச்சுக்கோங்க, நிறைய காரியங்கள் யோசிக்கலாம், நிறைய திட்டமிடலாம், ஒண்ணு நடக்க போறது இல்லை. ஆனால் if you have the authority, then beware, you may commit the crime next day. இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கிற விஷயங்களை குறித்து நீங்கள் சரியாக சிந்திக்கவில்லை என்றால், நிச்சயமாக நீங்கள் சிந்திக்கிற அந்த கொடும் திட்டங்கள் நிறைவேற்றப்படலாம். இது நம்மை பொறுத்த மட்டில் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனை வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு சுத்தமாயிருக்க வேண்டும். நம்முடைய மனதினுடைய சிந்தனை வாழ்க்கை எவ்வளவு சுத்தமாயிருக்க வேண்டும். ஒருவர் சொன்னது என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் சொல்லுகிறார், you are not what you think you are, but what you think. இதனுடைய பொருள் புரிகிறதா? You are not what you think you are, but what you think என்று சொன்னால், நீங்க உங்களை பத்தி என்னன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களோ அதுவல்ல நீங்கள். நீங்கள் யார் என்று கேட்டால், நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். உங்களுடைய சிந்தனை தான் நீங்க. What you think, that thought itself is you என்று சொல்லுகிறார். ஆகவே நான் என்னை பத்தி சிந்திக்கிறது, நான் என்னை பத்தி சிந்திப்பது அல்ல. நான் என்னை குறித்து நான் பெருசா சிந்திக்கலாம், ஆனா அதுவல்ல நான் யாராயிருக்கிறேன்? நான் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய சிந்தனையிலே என்னவெல்லாம் ஓடுகிறது? ஒரு தெய்வ பிள்ளையினுடைய, ஒரு விசுவாசியினுடைய இந்த மனதை ஸ்கேன் பண்ணி அதை சரியாக ஒரு திரைப்படமாக போட்டால், என்னென்ன சிந்திக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்தினால் நாம் எப்படி இருப்போம் யோசித்து பாருங்கள். நம்முடைய சிந்தனைகளிலே எத்தனை பகைமைகள், எத்தனை வெறுப்புகள், எத்தனை அவதூறுகள், எத்தனை விமர்சன சிந்தனைகள், எத்தனை அசிங்கமான, அசுத்தமான, மோசமான சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தவறான காரியங்களை இரவு நேரங்களிலே திட்டமிட்டால் அது நிச்சயமாய் நடந்துவிடும், நிச்சயமாய் நடந்துவிடும். ஆகவே நல்ல காரியங்கள் நாளைக்கு நடக்க வேண்டுமானால் நாம் இரவில் படுத்து தூங்கும் பொழுது நல்ல காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். பவுலடிகள் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி என்று நான் சொல்லுகிறேன். அவருடைய யோசனைகளை குறித்து அவர் என்ன சிந்திக்க சொல்லுகிறார்? தயவு செய்து வாசித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 4:8 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிலிப்பியர் 4:8. Philippians 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் அடிக்கடி யோசித்து நாம் சிந்திக்கக்கூடிய வார்த்தை தான். அதற்கு முந்தின வசனங்களிலே 7ஆம் வசனத்தில், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். உண்மையான ஜெபத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு அந்த வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அதற்கு முந்தின வசனத்திலே உங்களுடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஜெப சிந்தையினுடைய விளைவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம் பிளஸிங் ஆஃப் த பிரேயர் என்று கூட அதற்கு சொல்லலாம். அங்கு தேவசமாதம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. So the actually this peace of God will garrison your thought and your heart என்றுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். கேரிசன் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த கேரிசன் என்று சொன்னால் பட்டாளத்தை கொண்டு வந்து ஒரு இடத்தை பாதுகாப்பதற்காக நிறுத்துவது போல, ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக படைசூழ, அதாவது பட்டாளம் வந்து சுற்றில் கேரிசனிங் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்போ இந்த இடத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் நினைவுகளையும் கேரிசன் பண்ணப்படும். கேரிசன் எப்போ? when you allow God to listen to you, or when you share your mind and thought before God, உங்களுக்குள்ள தேவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்துல ஷேர் பண்ண பொழுது தெய்வ சமாதானம், எங்கே கவலை இருந்ததோ, எங்கே ஆங்ஸைட்டி இருந்ததோ, அதையெல்லாம் நாம் இப்பொழுது டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், நாம் அதை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்பொழுது அந்த இதயத்திலே தெய்வ சமாதானம் வந்து குடியேறுகிறது. அங்கு ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. தேவனுடைய சமாதானம் நம்முடைய சிந்தை. அப்போ தெய்வ சமாதானம் நம்முடைய சிந்தைகளை ஆளும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் நல்ல நிலைமையிலே சிந்திக்கவும் திட்டமிடவும் முடியும். அதை சொல்லித்தான் கடைசி 8ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, கடைசியாக சகோதரரே, நீங்கள் எவைகளை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். சிந்தியுங்கள் என்றல்ல, அந்த 8 முடியும் பொழுது, எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். 24/7 என்று சொல்வது போல வாழ்க்கையினுடைய எல்லா நிமிஷங்களிலும் நீங்கள் எதை சிந்திக்க வேண்டும். இந்த பகுதிக்கு நாம் சாதாரணமாக சொல்வோம் பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவிட்டி என்று சொல்ல, அதாவது நல்ல நேர்மறையான சிந்தனைகளை உள்ளத்தில் பதியுங்கள். நெகட்டிவிட்டி தான் இன்றைக்கு உலகத்தில் எங்கும் இருக்கிறது. எல்லா இடத்திலும் எதிர்மறையான காரியங்கள், கேட்பதெல்லாம் அச்சத்தை உருவாக்குகிறது, நடுக்கத்தை கொண்டு வருகிறது, ஒருவிதமான பதட்டத்தை உண்டாக்குகிறது. ஆனால் அதன் நடுவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு இருக்க வேண்டும். இது செக்குலர் திங்கிங் என்ற அடிப்படையில் சொல்லவில்லை. தெய்வீகமான காரியங்களை நாம் 24 மணி நேரம் சிந்திப்போமையானால், இரவும் பகலும் நம்முடைய சிந்தனையிலே இப்படிப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கிறது இங்க பாருங்கள். உண்மையுள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், 8 விஷயங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். அப்போ இதில் 8 விஷயங்களை நீங்கள் 24 மணி நேரத்திற்கு பிரித்து பாருங்கள். எவ்வளவு இருக்கு? 3/24. அப்போ இந்த 3 அந்த நிலைமையிலே இந்த 8ஐ நீங்கள் வைத்து அந்தந்த நேரத்துல இதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தால் வேற என்ன சிந்திக்க முடியும்? ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரேல் மக்களின் அதிகாரிகள் செய்தது போல அவர்கள் இரவு நேரங்களிலே தீய திட்டங்களை அவர்கள் செய்கிறார்கள். அது அவருடைய வாழ்க்கையை நாளைக்கு பாதி. எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் செயலாக மாறும். நாம் யாக்கோபின் நிருபத்தில் வசனம் இருக்கிறது அல்லவா? அதை கூட வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யாக்கோபு 1:14-15, ஜேம்ஸ் 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். போதும். இங்கு இச்சை, லஸ்டிங் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த லஸ்டிங் என்று சொல்லுகிறது இந்த இடத்தில், அதாவது மீகா 2ஆம் அதிகாரத்திலே அதிகாரிகளுடைய லஸ்ட்ஃபுல் லைஃப் அதை காட்டு. அவர்கள் இதை திட்டமிடுகிறார்கள், நாளைக்கு பிறர் பொருள்களை, பிறரை நான் அபகரிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், அமிதமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்போ இச்சிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து வரும் பொழுது இன்றைக்கு அவர்கள் போகிறார்கள், பார்க்கிறார்கள். அது அவர்கள் கண்களுக்கு இச்சையை உருட்டுகிறது.
அந்த கண்களின் இச்சையினாலே அவர்கள் இரவு நேரங்களிலே அதை குறித்து சிந்திக்கிறார்கள். அந்த இச்சையானது என்ன செய்தது? இங்கே யாக்கோபு சொல்லும் பொழுது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிரசவிக்கும். அடுத்த நாளிலே பாவம் பிரசவிக்கும். பாவம் பிரசவிக்கும் பொழுது, பாவத்திற்கு பிள்ளை வரும் பொழுது என்ன செய்யும்? அது மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பாக யாக்கோபு அங்கே சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய சிந்தனைகள் தூய்மையாயிருக்கட்டும், கற்புள்ளவைகளாயிருக்கட்டும், நன்மையாயிருக்கட்டும், புண்ணியம் உள்ளதாயிருக்கட்டும், பிறருக்கு நன்மை செய்வதாக இருக்கட்டும். இரவெல்லாம் யோசிக்கும் பொழுது, நாளைக்கு அந்த சகோதரனுக்கு என்ன உதவி என்னால் செய்ய முடியும்? அவர் ஆஸ்பத்திரியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறார், அவருடைய வீட்டிலே வசதிகள் இல்லை, அவருக்கு ஒரு சின்ன ஒரு வீடாகிலும் இல்லையே. ஆகவே என்னால் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு என் சபைக்கு என்ன செய்ய முடியும்? என் சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும்? நன்மையை யோசித்துக் கொண்டிருக்கு. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா, இரவெல்லாம் அதை குறித்தே தியானித்து, அதை குறித்தே நீங்கள் ஜெபித்து, நீங்கள் தீர்மானித்த, நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாளைக்கு அது நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் செய்ய நினைத்தது தடை செய்ய மாட்டார். நன்மையானதை யோசித்தீர்கள், அது நிறைவேறும். உங்களுடைய தூய வாழ்வுக்கு இரவு நேர சிந்தனை மிக அடிப்படையான ஒன்றாய் இருக்கிறார். நீங்கள் நாளைக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால், இன்றைக்கு நீங்கள் வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால், இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகளிலே தெய்வீக பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள் வரும் பொழுது உடனே இந்த ஆக்சிஜனை போல இருக்கக்கூடிய, அதாவது பிலிப்பியர் 4:8 நான் ஒரு ஆக்சிஜனை போல, பிராணவாயு போல கருதுகிறேன். அதை உடனே நீங்கள் அந்த ஃபோர்ஸ் ஃப்ளோ உள்ளத்துக்கு, மனசுக்கு கொடுங்க. சிந்தித்து நல்ல காரியம் சிந்திங்க. நிச்சயமாய் உங்களுடைய மனம் நன்றாயிருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையும் வாழ முடியும். இதை நம்முடைய சிந்தனை வாழ்க்கை குறித்து நான் அதை சொன்னேன். அடுத்ததாக நான் பார்க்கிற விஷயம், அதனுடைய அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2:2 வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு, வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு, புருஷனையும் அவன் வீட்டையும், மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். மீகா இந்த இடத்திலே தான் ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏனைய தீர்க்கதரிசிகள் நீங்கள் பார்த்தால், ஏசாயா போன்றவர்கள் அநேக தங்களுடைய செய்திகளிலே ஐயோ 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 என்று கதறுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியும். ஏன் ஐயோ என்று நாம் எப்பொழுது சொல்லுவோம்? பொதுவாக நாம் ஐயோ என்று நாம் சொல்லுவது எதிர்பாராதது, தீமையானது எதிர்பாராமல் விளையும் பொழுதுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அதே போல தீர்க்கதரிசி இப்பொழுது இந்த மக்களுடைய கொடுமையை பார்த்து ஐயோ, அவர் பாதிக்கப்படுகிறதுனால சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த சத்தத்தை, ஐயோ சத்தம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு வருகிற அந்த தண்டனையையும் அதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒரு கோர காட்சியை பார்க்கும் பொழுது, தகாதது நடப்பதை நான் பார்க்கும் பொழுது, எனக்கு முன்னதாக அநியாயமும் அக்கிரமும் திடீரென்று உண்டு, அதை நான் கண் பார்க்கும் பொழுது அதிர்ச்சி அடைந்து ஐயோ என்று கதறுகிறேன். அதே சமயத்தில் அந்த கதறல் சத்தம் ஐயோ என்பது அவர்களுக்கு வரப்போகிற ஆக்கினி தீர்ப்பை, நியாய தீர்ப்பையும், அது எச்சரிப்பையும் கொடுக்கிறதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நான் வாசித்த வசனம், வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு, அதாவது நேற்றைய தினத்து இரவிலே என்னவெல்லாம் சிந்தித்தார்கள் அது இப்பொழுது நிறைவேற்றுகிறார்கள் அதிகாரிகள். வயல்களை இச்சித்து வயல்களை, நேற்றைக்கு போன பொழுது வயல்களை பார்த்தார்கள், பசுமையான வயல்வெளிகள், இது யாருடையது? அதை அவர்கள் சொந்தமாக்க வேண்டும். வீடுகளை பார்த்தார்கள், அதை நாம் என்ன செய்ய, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போல வீட்டில குடியிருக்கக்கூடிய புருஷன், மனைவி, பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய சுதந்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அவர்கள் யோசித்தார்கள், அப்படியே செய்தார். எவ்வளவு கொடுமையாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். இங்கே சொல்லுகிற இந்த புருஷனையும் அவன் வீட்டையும், மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் என்று நான் வாசித்தோம் அல்ல, 2 வாசித்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஏன் அப்படி பிரித்து சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்று, அந்த வீட்டில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள், அவர்களை முதலாவது அவர்கள் அவர்கள் குறிவைக்கிறார்கள். அவர்களை குறிவைக்கிறார்கள். அவர்களை குறிவைத்து, அவர்களை அடிமைப்படுத்தி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்களை என்ன செய்கிறார்கள்? வெளியேற்றுகிறார்கள். ஆகவேதான் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அவன் நான் வாசித்தது போல புருஷனையும் அவன் வீட்டையும்.
இந்த இடத்துல வீட்டை என்று சொல்லி வீட்டாரை குறிக்கிறது. ஆகவே அவருடைய வீட்டாரை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பயமுறுத்துகிறார்கள். ஏன்னா அதிகாரிகள் அல்லவா. 2, அதற்கு பின் அந்த வீட்டையும் அவனுடைய சுதந்திர வீதங்களையும் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். ஆகாப் அரசனுடைய காலத்துல அவன் தன்னுடைய அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்குவதற்கு இச்சித்தானே, அதை போல இந்த அதிகாரிகள் இங்கு செய்கிறதைத்தான் சொல்லுகிறார். ஆகவே இந்த எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் ஒரு வசனம் வாசிப்போம். அதற்கு பின் நான் விளக்கம் சொல்லுகிறேன். லேவியராகமம் லெவிட்டிகஸ் 19:13. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. போதும். இங்கே என்ன வாசி, மறுபடியும் வாசி தினேஷ். பிறனை ஒடுக்காமலும் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும். அது 2 சொற்களை கவனியுங்கள். பிறனை ஒடுக்குவது என்று சொன்னால் குடும்ப தலைவனை முதலாவது அச்சுறுத்தி பயமுறுத்தி அவனை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருகிறது. முதலாவது ஒடுக்குவது. அதற்கு அப்புறமாக அவனுடைய பொருளை, அவனுடைய வீட்டை, ஆஸ்திகளை, சுதந்திர விதத்தை கொள்ளையிடுகிறார்கள். அப்படி கூடாது என்று நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்த பொழுது அவருடைய கோத்திரவாரியாக, அவருடைய குலவாரியாக, குடும்பவாரியாக அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை வேதத்தில் வாசி. தேவன் எவ்வளவு கணிசமானவர். ஒரு நபர் கூட, அதாவது மீட்கப்பட்ட தன்னுடைய ஜனம் ஒரு நபர் கூட தேசத்திலே சுதந்திர வீதம் இல்லாமல் போகக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உரிய சுதந்திர வீதம் அந்த குடும்ப தலைவன் மூலமாக குடும்பத்திற்கு வர வேண்டும். குலவாரியாகவும் நமக்கு நன்றாக தெரியும். நாம் பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது நாம் அதை நன்றாக வாசிக்கிறோம். தேவன் சுதந்திர வீதத்தை கொடுத்தார். அவ்வளவு அழகாக இப்படியும் தேசத்தை அளந்து தன்னுடைய ஜனத்திற்கு அவர்களுக்கு உரியதை ஆண்டவர் நியாயமாய் கொடுத்தார். தேசத்திலே இன்னான் பெரியவன் இன்னான் சிறியவன் என்று சொல்லாதபடிக்கு சமமாக அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த ஆண்டவர். அது நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவரும் அவர் எவ்வளவு கருணை உள்ளவருமாய் இருக்கிறார் என்பது அதனுடைய சாட்சி. ஆகவே தேவன் நமக்குரியதை, நியாயமாய் நமக்கு கிடைக்க வேண்டியதை அவர் ஒருபோதும் அபகரிக்க மாட்டார். அவர் ஒருபோதும் அதை நீக்கிவிட மாட்டார். நமக்குரியதை தேவன் நமக்கு அளந்து கொடுக்கிற ஆண்டவர். இது நாம் எப்பொழுதும் அறிந்திருக்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் தேசத்துக்கு பிரவேசித்த பொழுது யோசுவா மூலமாக தொடர்ந்தும் அந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அவரவர்களுக்கு சுதந்திர வீதத்தை அவரவர்கள் பாதுகாக்க வேண்டும். அதிலே அவர்கள் குடியிருக்க வேண்டும். அடுத்தவருடைய சுதந்திரத்தை அபகரிக்க கூடாது. அதைத்தான் நாமும் சொல்லும் பொழுது, என் சுதந்திர வீதத்தை, என் பிதாக்களின் சுதந்திர வீதத்தை நான் ஒருபோதும் தரமாட்டேன். ரத்தம் சிந்தினாலும் சரி, எனக்கு தேவன் அளந்து கொடுத்த இந்த பாக்கியத்தை, இந்த சுதந்திர பங்கை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மனிதன் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியதாயிற்று என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது கூட அப்படிப்பட்ட சுயநலம் மிக்க, அதாவது அப்படிப்பட்ட கொடிய இச்சிக்கிற அரசர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் அதை சான்றாக எடுக்கிறோம். அதை போலத்தான் இந்த தேசத்திலே ராஜாக்கள் அல்ல, அதிகாரிகள் இதை செய்கிறதை பார்க்க முடியும். தேவன் ஜனத்திற்கு பங்கிட்டு கொடுத்த சுதந்திரத்தை அபகரித்து தங்களுக்கு சொந்தமாக்குவதற்காக இந்த அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்துகிறது தான் இங்கே நாம் வாசிப்போம். இது நான் இப்படி இதை படிக்கும்போது நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இந்த அதிகாரி என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் முதலாவது போய் எல்லாம் பார்த்து வைக்கிறார்கள். அடுத்த நாளிலே அவர்கள் அந்த வீட்டுக்கு போவார்கள். அந்த முதலாவது என்ன செய்வார்கள் தெரியுமா? வீட்டு தலைவனை அவர்கள் கைது செய்வதற்கு சமமாக, உங்களை எருசலேமில் இருக்கக்கூடிய ராஜா இப்பொழுது வர சொல்லுகிறார், அங்கே நீங்கள் சென்று வேலை செய்ய வேண்டும். அங்கு ஒரு என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது அடிமையை போல
வேலை செய்வதற்காக இந்த குடும்ப தலைவனை முதலாவது அனுப்பி வைக்கிறார். இதுதான் நடந்ததாக வரலாற்றிலே அல்லது சில புத்தகங்களிலே நான் பார்த்தேன். அப்படி முதலாவது குடும்ப தலைவரை எருசலேமுக்கு அனுப்பி வைப்பார்கள். அங்க போய் ஏதாவது வேலை கூலியாளாக வேலை செய்ய வேண்டும், நீ வீட்டில் இருக்கக்கூடாது. அதற்கு பின்னதாக அந்த மனைவி குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை கூட அந்த வீட்டை காலி செய்யும்படியாக செய்கிறார்கள். யோசித்து அந்த பெண்களை கூட காலி செய்து அவர்களை அடிமைப்படுத்தி கூலி ஆட்களாக எங்காக வைக்க விரும்புகிறார்கள். குழந்தைகளுக்கு அடைக்கலம் உண்டா? இந்த தாய் இருக்கும் இடத்துல குழந்தைகளும் குடியிருப்பதற்கு வசதி இல்லாமல் அனாதைகளைப் போல தங்களுடைய சொந்த தேசத்திலே அவர்கள் அகதிகளைப் போல அவர்கள் தங்கிக் கொண்டிருக்கிற பரிதாப காட்சி தான் யூத தேசத்திலே மீகாவின் காலத்திலே நடந்து கொண்டிருந்தது. எவ்வளவு கொடுமையான ஒரு காலம், இதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நான் 3ஆம் வசனத்துக்கு வருகிறேன். ஆகையால் கர்த்தர், பாருங்கள், இதையெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்க கூடாது. எப்பொழுதுமே நாம் அதை அறிந்திருக்கும். நான் மௌனமாயிருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் அமைதியாயிருக்கிறார் என்று நினைத்து அநேகர் தங்களுடைய பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொள்கிறார். இவைகளெல்லாம் நீ செய்யும் பொழுது நான் அதை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்தாயா? உன் பாவங்களை நான் பார்க்கவில்லை நினைத்தாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நீரா காலத்திலே உன் படுக்கையில சிந்திக்கிற சிந்தனை எனக்கு நன்றாக தெரியும். நான் உன்னுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம். நீ இன்றைக்கு செய்த பாவம் நேற்றைக்கு நீ சிந்தித்த சிந்தனை. உன்னுடைய திட்டமிடுதலிலே நீ தீமையாய் நினைத்து செய்த மிகப்பெரிய திட்டமிடுதலிலே வந்த பாவ வினைகள். ஆனால் நீ இதை செய்யும் பொழுது நான் மௌனமாயிருந்தேன், தேவன் காணமாட்டார் என்று நினைத்தாயா? இல்லை பிரியமானவர். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர். ஒருவேளை பாவத்துக்குரிய தண்டனை சீக்கிரமாய் வராமல் போகலாம், ஆனால் அது கட்டாயம் வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் தமிழிலே அடிக்கடி அதை சொல்லுகிறோம் அல்லவா, ராஜா, அதாவது அரசன் நின்று அன்று கொல்லும், இறைவன் நின்று கொல்லும் என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளிந்திரிய சிந்தனைகளை கூட அறிகிற ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை அவரும் அறிந்து கொண்டிருக்கிறார். கடைசி என்ன செய்கிறார்? ஆகை அந்த வார்த்தை எனக்கு அங்கே மிகவும் என்னை அழுத்தமாய் தொட்டதினாலே சொல்லுகிறேன். நம்முடைய செயல்களை கவனிக்கிற ஆண்டவர் ஏற்ற வேளை வரும் பொழுது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்பது இந்த பகுதி ஞாபகம். ஆகையால் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன், அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள், நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை, அது தீமையான காலம், தண்டனையை அறிவித்து விட்டார். தேவன் தம்முடைய தண்டனையை இங்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 2ஆம் வசனத்திலே தான் தவறுகளை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது கர்த்தர். தாவீதின் வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் இப்படி யோசிக்கலாம், தாவீது தகாததை செய்தான், தேவனுக்கும் மனுஷனுக்கு விரோதமாய் அவன் தவறு செய்தான். அந்த தவறை அவனால் மறைக்க முடிந்தது. ஓராண்டு காலம் யாருக்கும் தெரியல. தாவீது நினைத்தான், எல்லாம் மறந்து போனார், மக்களுக்கு அது தெரியாது, சரிதான். ஆனால் தேவனுடைய சமூகத்துல கூட மனசாட்சியில குத்து நீங்கி போய் அதை பத்தி கொஞ்சம் கூட மனசாட்சி குத்தில்லாமல் இப்பொழுது எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது, எல்லாம் நார்மலுக்கு வந்தாச்சு, இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தாவீது கெட்டிக்காரத்தனமாய் அவன் நினைத்து கொண்டார். ஆனால் என்னாச்சு? இச்சித்தார். நமக்கு நன்றாக தெரியும், யாக்கோபு சொல்லுவது போல, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிரசவித்தாயிற்று. அடுத்தது மரணம். தாவீதினிடத்திலே நாத்தான் வரும் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் பிள்ளை பிறந்துதான் நாத்தான் வருகிறார். அப்ப யோசித்து பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் அதை தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை அவர் நம்மை தண்டிப்பதற்கோ நம்மிடத்திலே வந்து சிட்சிப்பதற்கோ தாமதம் ஏற்படலாம்.
ஆனால் மறந்து போக மாட்டான். அதற்குள்ள தண்டனை உண்டு என்பதை அந்த பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். இந்த நினைக்கிறேன் என்ற சொல் இருக்கிறதே, இது 1ஆம் வசனத்திலே அக்கிரமத்தை யோசித்து என்று சொன்னார்ல, சொன்னார்லவா, யோசித்து. அந்த யோசித்து என்ற வார்த்தையும் நினைக்கின்ற வார்த்தையும் ஒரு போல் இருக்கிறது. எதனால சொல்லுகிறேன்? நீங்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கும் கர்த்தருக்கு விரோதமாக யோசித்தால், நினைத்தால், உங்களுக்கு விரோதமாக கர்த்தர் யோசிப்பார், கர்த்தர் நினைப்பார். இது நாம் அறிய வேண்டும். கர்த்தர், you are planning for your selfishness, but now God is planning against you to destroy you, to judge you என்று சொல்லுகிற வார்த்தை நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லு. இது நம்மை பயமுறுத்துவதற்காக சொல்லல, நம்மை திருத்துவதற்காகவும் இன்னும் பயபக்தியோடு கர்த்தர் சமூகத்தில் வாழ்வதற்கும் இது நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதில் நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள், நீங்கள் மேட்டிமையை நடப்பதில்லை, அது தீமையான காலம். என்ன சொல்லுகிறார்? நீங்க இப்ப எல்லாம் அபகரிச்சு வச்சுட்டீங்கல்ல, அடுத்தவங்களெல்லாம் கெடுத்து இப்பொழுது மாடி மேல மாடி வீடு கட்டி நீங்கள் மிக வசதி உள்ளவர்களா இருக்கிறீர்களே, சம்பிரமமாய் வாழ்கிறீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? அனுபவிக்க முடியாது. அடுத்தவனை கொள்ளையடித்து அடுத்தவனுடைய பொருளை வீட்டில வைத்து சம்பிரமமாய் வாழ திட்டமிடுபவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க எச்சரிக்கை, நீ அதை சுகமாய் அனுபவிக்க முடியாது. கை கட்டினது வாய் கெட்டாமல் போய்விடும். இதுதான் கர்த்தருடைய தண்டனையாக சொல்லப்படுகிற விஷயம். நீங்கள் விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன், அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க, you will be trapped by your neck. நமக்கு நன்றாக தெரியும், இந்த வனவிலங்குகள் இரையை தேடும் பொழுது, குறிப்பாக சிங்கம், அதை போல புலி, லெப்பர்ட் போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரையினுடைய கழுத்தை தான், அது பின்பக்கத்தில் தொத்தி கொண்டாலும் கடைசியில் அதன் கழுத்தை தான் பிடித்து, அந்த கழுத்து அப்படியே அந்த கூர்மையான பற்களை இறக்கி அந்த பகுதியை தான் முதலாவது, அதை பிடித்து விட்டால் எந்த மிருகமும் தப்பி செல்ல முடியாது. அந்த கழுத்தை பிடித்து விட்டார். அதை போல கர்த்தர் சொல்லுகிறார், உன் கழுத்தை பிடித்து விடுவேன், நீ தப்ப முடியாது. நீ அனுபவிக்கலாம் நினைத்தாயே, அதை நீ அனுபவிக்க முடியாது. நீ அனுபவிக்க முடியாதபடி உன் கழுத்தை நீ அதை உள்ளே இறக்க முடியாது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற கொடுமையான வார்த்தைகள். அங்கே வாசித்து முடிக்கலாம். அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள், நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது சேர்த்து வைத்ததை கொண்டு மேன்மையாய், நான் பெரிய ஆள், நான் சம்பாதித்திருக்கிறேன், எல்லாரை விட நான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஆள் என்று நினைத்து நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. மேட்டிமையை ஆண்டவர் மொட்டையடிப்பார் என்றுதான் இங்க சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அது தீமையான காலம். இன்றைக்கு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் யூதாவின் அதிகாரிகளே, உங்க வாழ்க்கையில தீமையான காலம் வரப்போகிறது, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி, அந்நாளில் உங்கள் பேர் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோ, நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். இந்த இடத்துல அந்த நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று நான் பார்த்தால், இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், in that day shall one take up a parable against you. ஒரு பழமொழி சொல்வது போல சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாக ஒரு பழமொழி அடுத்தவன் சொல்லுவான் என்று சொல்லுகிறார். அப்புறம் பழமொழி, ஒப்பு சொல்லுதல் சொன்னால் ஒப்பிட்டு சொல்லுவது அல்லது ஒரு பழமொழியாக சொல்லுவதை அதுக்கு ஒரு பேரபிளா, ஒரு ஊமையை போல சொல்லுகிறது. என்ன அப்படி சொல்லுகிறார்? அவர் இங்க சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளைக்கு உங்களை பத்தி அடுத்த தேசத்தார் இப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா, அவங்க ஊமை சொல்லுவாங்க. அந்த தேசத்தாரை பாருங்க, அவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்களாம்? அந்நாளில் உங்கள் பேர் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோ. அவர்களுக்கு வருகிற தண்டனையை குறித்து ஞாபகப்படுத்துகிற ஒரு பழமொழி சொல்லாக இது மாறுகிறது. நாங்க இதுதான் சொல்லிட்டு
போயிடுவாங்க. அந்நிய தேசத்திற்கு நாடு கடத்தப்படும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நாம் முற்றிலும் பாழானோம், நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். இது என்ன தண்டனை என்று பார்த்தால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தோடு சம்பந்தமுடையது. இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் சுதந்திரத்தை கொடுத்தவர். 4 நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார். மாற்றி போட்டாரா? தேவன் மாற்றி போடல. இந்த அதிகாரிகள் தான் சுதந்திர வீதங்களை மாற்றி தங்கள் பேர்ல மாற்றி கொண்டார்கள். ஆனா இப்ப என்ன சொல்ற? தேவன் மாற்றி போட்டார். என்ன எதனால சொல்லுகிறார்? அவர்களுக்கு இருந்த அவர்கள் அபகரித்த சுதந்திரத்தை கூட அந்நியர்கள் வசத்திற்கு, அசீரியர்கள் வசத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் அபகரித்து சேர்த்து வைத்த அந்த அடுத்தவனுடைய, தங்களுடைய சொந்த அயலானுடைய, தன்னுடைய சொந்த சகோதரனுடைய சொத்தை அவர்கள் சேமித்து சம்பாதித்து வைத்திருந்தார்கள். கர்த்தர் இப்பொழுது என்ன செய்தார்? அந்த சுதந்திர வீதத்தை மாத்தி போட்டா இவங்க புலம்புறது ஆண்டவர் என்னவோ தப்பு செஞ்ச மாதிரி சொல்றாங்க இல்லையா? இல்லை, இவர்கள் செய்ததைத்தான் கர்த்தர். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அடுத்த சுதந்திரத்தை அபகரிக்கிறது. கர்த்தர் என்ன நினைத்தார்? நீ இப்பொழுது அநியாயமாய் சேர்த்து வைத்த சுதந்திரத்தை நான் அந்நியன் கையில கொடுக்க போகிறேன். இதுதான் கர்த்தர் சொல்கிறார். அன்றைக்கு புலம்புகிற புலம்பல் அதைத்தான் அங்கே வாசித்தோம். என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார் என்று என்ன செய்வார்கள்? அவர்கள் துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். இரவிலே இன்பத்தை நுகர்ந்தவர்கள் அடுத்த சில நாட்களுக்குள்ளாக புலம்பலாய் புலம்ப போகிறார்கள். தாங்கள் வெட்டின குழிகளிலே தாங்களை விழப் போகிறார்கள். தாங்கள் செய்ததற்கு தக்க தண்டனையை ஆண்டவர்கள் கொடுக்க போகிறார். அவர்களுடைய பாட்டாக இது மாறுகிறது. 5ஆம் வசனத்திலே, கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். நீங்கள் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், கொஞ்சம் வாசிக்கலாம், அதை வாசித்தால் உங்களுக்கு அந்த பகுதி விளங்கும். நாம் அதை பார்த்து முடிக்கலாம். டியூட்டரானமி 32:8 அந்த பகுதியை வாசித்தால் ஆச்சரியமான ஒரு பகுதியாக அது இருக்கிறது. பாருங்கள் 5ஆம் வசனத்துல, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சொல் பாருங்கள். இன்றைக்கு இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே நடக்கக்கூடிய கொடுமையான யுத்தத்தை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள்? இஸ்ரவேல் மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் தங்களுடைய தற்காப்புக்காகத்தான் போராடுகிறார்கள். அடிக்கடி இந்த மாதங்களிலே, இந்த மாதத்துல இந்த சண்டைகள் வருவது வழக்கம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், அப்பொழுதுதான் உலக கவனத்தை பலஸ்தீன் தங்கள் பக்கமாக இழுக்க முடியும். ஒரு தயவு அல்லது ஒரு சிம்பதி உருவாக்குவதற்காக இப்படி செய்வ. இந்த வாட்டி அது ரொம்ப மோசமாக போய்விட்டதை பார்க்கும். இஸ்ரேல் மக்களுடைய தேசத்தை பார்த்தால், நான் நேற்றைக்கு ஒரு இதிலே பார்த்த பொழுது கேரளாவினுடைய ஒரு கார் பங்கு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சின்ன தேசம். அந்த யூத மக்களுடைய அல்லது இனத்தவர்களுக்கு ஒரு சின்ன தேசம், ஒரு கோதுமை மணி போல அந்த வரைபடத்தில் அதை பார்க்கும். ரொம்ப சிறிது. அந்த எல்லைகள் எல்லாம் எவ்வளவு எவ்வளவு சுற்றிலும் யார் இருக்கிறார்கள்? சுற்றிலும் சத்துருக்கள். நடுவிலே ஒரு தனி இனம், அது தெய்வ ஜனம், அது இருக்கிறது. அதை சுற்றி சத்துருக்கள் இருக்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவன் என்ன செய்ய தெரியுமா? இந்த 32ஆம் அதிகாரத்துல வருகிற அந்த வார்த்தை ஆச்சரியத்தை தெரிகிறது. தேவன் உலக ஜாதிகளுக்கு அவரவர்கள் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி அதை கொடுத்தாரா? தன்னுடைய ஜனத்திற்கு முதலாவது இடத்தை அளந்து வைத்த பின் மிச்சமுள்ளதை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க. இவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டு அவர்கள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும், இல்லை அவர்கள் எல்லை இப்படி இருக்க வேண்டும், அந்த எல்லைகள் எல்லாம் தேவன் வகுத்து அவர்களுக்காக இடத்தை முதலாவது கொடுத்து விட்ட பின் தான் மற்ற உலக ஆதாமின் சந்ததிகளுக்காக உலகத்து அத்துணை ஜனங்களுக்கும் அத்துணை ஜாதிகளுக்கும் தேவன் சுதந்திரத்தை, இந்திய துணை குண்டமாகட்டும் அல்லது மற்ற கண்டங்களாகட்டும் எதுவாகட்டும் எல்லா ஜனத்திற்கும் தேவன் அளந்து கொடுத்திருக்கிறார் அவரவருடைய இனத்திற்கு ஏற்றபடி. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்காக முதலாவது தேவன் யாருக்கு அளந்து கொடுத்தார்? இஸ்ரேல் மக்களுக்கு அளந்து.
அதை வைத்துக் கொண்டுதான் ஜான்கள் அளவு எடுக்கப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா. அப்போ இந்த இடத்தில் தேவனுடைய ஜனத்திற்கு கொடுத்த சுதந்திர வீதத்தை குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம்? அவர்கள்தான் இந்த உலகத்தில் வாழ தகுதியுள்ளவர். அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது தேவ ஜனம், மேசியாவின் சந்ததி, உலகத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் அவர்கள். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைக்கு நான் அந்த வாட்ஸ்அப்ல பார்த்த பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? சில மக்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே வாழ, அதாவது எக்ஸிஸ்ட் சர்வை பண்ணக்கூடாத ஒரு இருக்குமானால் அது இஸ்ரேல் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கொடுமையா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். only nation that doesn't have the right to exist is Israel என்று சொல்லி இருக்கிறார். இதை படிக்கும் பொழுது தேவனுடைய வசனத்திற்கும் அவர்களுக்கும் உள்ள சிந்தனை வேற்றுமை எவ்வளவு கொடுமையா இருக்கு. கர்த்தர் என்ன செய்கிறார்? this nation should exist, they should survive. அவர்களுடைய எல்லைகளை வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அவங்களுக்கு இல்லாத உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டுதான் உங்களுக்கு என்று தேவன் நேசிக்கிற தேசம் அது. அப்படி தேவன் சுதந்திரம் வைத்து அந்த மக்களுக்கு கொடுத்து, அப்படி இருக்கும் பொழுது இங்க வாசித்த வசனத்துல நான் வாசித்தது என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் என்று சொன்னால், மோசேனுடைய காலம் தாண்டி யோசுவாவின் காலம் துவக்கி இஸ்ரவேல் மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தெய்வ சபையில் அதிகாரம் பெற்றவர்கள் அளந்து கொடுத்தார்கள். அவர்கள் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? பங்கிட்டு கொடுப்பதற்கு ஆள் இல்லை. எல்லாரும் அடிமைகளாய் அவர்கள் அந்நிய தேசத்துக்கு போய்விட்டார்கள். அசீரியருடைய அடிமைகளாக இவர்கள் எல்லாரும் குறிப்பாக கடைசியாக பாபிலோனுக்கும் அடிமைகளாய் போவார்கள். சொந்த தேசத்தை, தேவனுடைய தேசத்தை, தேவனுடைய மண்ணை தன் ஜனத்திற்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் இன்றைக்கு தெய்வ சபையிலே இல்லை. அவர்களும் சிறைப்பட்டு போனார்கள். இதுதான் பாவத்தினுடைய கொடிய விளைவென்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சிந்தித்த ஒரே பாடம் ஒன்று மட்டும்தான், நம்முடைய சிந்தனைகளும் யோசனைகளும் தேவனுக்கு முன்னதாக பிரியமாய் இருப்பதாக. அப்படி இருக்கிறதா என்பதை யோசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாராக ஒருவர்